ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டேஸ்ட் மேங்கான தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேங்கா பார்க்க போகிறோம்னா ஐஎஸ்ஜி ஃப்ரம் அப்பா கிப்ஸ் வேர்ல்ட் எபிசோட் 6 தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசு வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளிக்கு பெல்லில் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம தினமாக வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போனால் போன வீடியோவில் எதிர் முடிச்சிருப்போம்னா அந்த டான் வந்துருப்பானே அவன் நம்ம ஹீரோ போட்டு தள்ளுக்காக வந்திருப்பான். இது பாட்டு அந்த டாக்டர் ஜோவும் இதில் டைரியில் பேஷண்ட் மேலே இன்னைக்கு கை வைப்பேன்னு ஒன்று விட்டுருப்பாங்க. இதில் அவனும் கானே நம்ம டாக்டர் ஜோவை மிரட்டிட்டு இருப்பான். இதோட போன வீடியோ முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் எதுக்காக இந்த டான் பையன் நம்மளை போட்டு தள்ளுக்காக இவ்வளோ துச்சுனுக்கிறான்னு சொல்லி ஹீரோ ஏச்சுனுக்கிறான். முதல்ல நம்மளோட வீட்டுக்கு போவோம், அப்புறம் எது இருந்தாலும் பார்த்துக்கிறான். ஹீரோ முடிவு பண்ணி டாக்டர் ஜோ கிட்ட என்னோட ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருப்பான். கட் பண்ணி வெளியே காமிக்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் -40 டிகிரிக்கு மேலே போயின்னு இருக்கு. கட் பண்ணி அந்த டானுக்கு ஒரு நல்ல கை மாதிரி இருந்திருப்பானுங்களா அவனுங்க காமிக்கிறானுங்க. இப்போ வெளியே இருக்க டெம்பரேச்சர் -40 டிகிரிக்கு மேலே போயின்னு இருக்கு. இதுக்கு மேலேயும் போகணும். ஆனால் நம்ம லீடர் முன்னாடி எங்கள் ஹீட்டர் ரூமாக ஒரு டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. நம்ம லீடர் ரொம்ப சூப்பரானு பேசுனுங்கிறானுங்க. ஆமாம், நம்ம லீடர் மாதிரி எவனாலும் வர முடியாது, நம்ம லீடர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறானுங்க. நீங்கள் இப்படி பேசுறது அந்த டானுக்கு கேட்குது. என்னை பற்றி என்னடா பேசுகிறீங்கன்னு ஒரு சவுண்ட் விட்றான் பாருங்க. நாங்கள் என்ன தப்பாக பேசுனாங்க, நம்ம மனுஷனுங்க லீடர்னு அவனுங்க பேசுனுங்கிறானுங்க. அப்போ டான் ஒரு விஷயத்த கேட்குறான். நம்மளோட உள்ளுக்கு ஒரு பழைய மாதிரி ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபோனில் எந்த சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது, கவர்மெண்ட்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் மெசேஜும் வரமாட்டேன்து. இருக்கு இந்த பனிப்புயல் ரொம்ப மோசமாக போயினுக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒழுங்கு அழிவு போகுதுன்னு நினைக்கிறேன். கடவுள் மனுஷன் நம்மளுக்காக தண்டனை கொடுக்குறாங்க, ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு இந்த வில்ல பையனும் சொல்கிறான். இப்போ ஏன்டா கடவுள் உனக்கு தண்டனை கொடுக்கல, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னு பின்னாடி எவனோ ஒருத்த கத்திருப்பான். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்மேன் இருப்பா இல்லையா, நான் இங்கே கட்டி போட்டு வச்சுனுக்குறாங்க இந்த டானு. ஓ, கடவுள் எதுக்காக எனக்கு தண்டனை கொடுக்கலன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? ஏன்டா நான் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறேன் இல்லையா, சொல்லிட்டு போயிடுறா. நீ யாருன்னு தெரியும், நீ இந்த அப்பார்ட்மெண்ட்ல என்ன பண்றன்னு தெரியும். அப்பார்ட்மெண்ட் வாங்கி நடக்கிற மக்கள்கிட்ட நீ ஃபுட்டு கேட்டு போற. உனக்கு யாருன்னா ஃபுட்டு தராங்களோ அவங்களுக்கு மட்டும் நீ ஹீட்டர் ஆன் பண்ற, தரானவங்களுக்குனா ஹீட்டரை நீ கட் பண்ற. அதனால எத்தனை பேர் குளிரில் உறைஞ்சி இறந்து போறாங்க தெரியுமா? நீ ஒரு டீமன் தான், நீ ஒரு சாத்தான்றான்னு சொல்றான். ஆமா, நீ சொன்னது சரிதான், நான் அப்படிதான் பண்றேன். இப்போ அதுக்கு என்ன? இப்போ இன்னும் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீயாக கிடைச்சிடாது. 60 அப்பா கிப்ஸ் நேரம் எப்படி ஃப்ரீயாக கிடைக்கும்னு நீ நினைக்கிறேன்? அரே டாங்லிங், ஆல்ரெடி உலகம் எப்படி இருக்குன்னே தெரியலடா. வெளியே மக்கள் எல்லாருமே குளிரில் உறைஞ்சி இறந்து போகிறாங்கடா. கவர்மெண்ட் வர இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த டைம் நீ இந்த மாதிரி பண்ணுற, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள மக்கள் எல்லாருமே நீ கொலை பண்ண போறியாடா? எல்லாரும் போயிட்டுக்கு அப்புறம் நீ தனியாக இருந்து நீ என்ன பண்ண போற? இந்த மாதிரி பொலிமனே எந்த இடமே நடக்காதடா. இது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. உனக்கு 409 அந்த ரூமில் இருக்கிறவனை பற்றி தெரியுமா? அவன் நீ காலையில் தான் செட்டு போயிட்டான்னு சொல்லி டான் அங்கிட்டு கிளம்புறான். இவனுக்கா ஒரே ஷாக்கு. 409 அதில் இருக்கிறவன் செத்து போயிட்டானா? எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்துன்னுக்குறான். ஏன்னா நான் யாரை சொல்லியிருப்பான்னா நம்ம ஹீரோவராக சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவராக செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு போயிருப்பான். இப்போ நீ நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. இப்போ டாக்டர் ஜோ வீட்லேருந்து ட்ரெஸ் மாட்டின்னு கிளம்புனான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பான். டாக்டர் ஜோ கேட்குறாங்க, நீ எத்தனை நாளாக மயக்கமாக இருந்திருக்குன்னு தெரியுமாறான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. என்ன ஒரு 6 hours இருக்குமா, 6 மணி நேரமாக நான் மயக்கமாக இருந்திருப்பானான்னு சொல்லியிருப்பான். நீயும் ஒன்றும் 6 hours மயக்கமா இல்லை, 6 days 6 நாளாக மயக்கமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கே தெரியுது 6 நாளாக ஒரு வாரமாக மயக்கமாக இருந்திருக்கான். அப்புறம் டாக்டர் ஜோ இத்தனாலே நீ மயக்கமாக இருந்த இல்லையா, அப்பார்ட்மெண்ட்டில் இத்தனாலே என்ன நடந்தது, எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த டான் பையன் இருக்கு இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட ஃபுட்டு கேட்டு போயிருப்பான். யாருன்னா ஃபுட்டு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஹீட்ரு ஆன் பண்ணியிருக்கான். கொடுக்காதவங்களுக்குனா ஹீட்ரு கட் பண்ணி விட்டுருக்கான். ஹீட்ரு கட் பண்ண மக்கள் எல்லாருமே குளிர் தாங்காமல் இறந்து போயிருக்காங்க. சில பேர் இவங்க டான் பண்ணுற குடும்பம் தாங்க முடியாமல் அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே போயிருக்காங்க. வெளியே போய் சர்வே பண்ணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. வெளியே போய் அவங்களால சர்வே பண்ண முடியல. வெளியே இருக்கிறக்குள்ளே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கு இந்த அப்பா கேப்ஸ் இந்த பனி புயல் வேறு ரொம்ப அதிகமாகினே இருக்குது. இது எப்போ நிற்க வரும்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால் ஹீரோக்கும் செம்ம காண்டாகுது. ஏன்னா பாஸ்ட் லைஃப்லாம் டான் இந்த மாதிரியான ஹீரோ போட்டு இருப்பா. அதனால் இவனுக்கு ஃப்ளாஷ்பேக்காக வந்து போகுது. டாக்டர் ஜோ சொல்கிறதுனா கேட்டு ஹீரோ செம்ம காண்டாக இருப்பான். அந்த டாங்லிங் நான் அவனுக்கு சும்மா வர மாட்டேன், அவனுக்கு கொன்னே தீருவேன். மக்களை இது மாதிரி பண்ணதுக்கு எனக்கு பாஸ்ட் லைஃப் நான் பண்ண கொடுமைக்கு சேர்த்து வச்சு அவனுக்கு பை வாங்குவேன்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் முதல்ல என்னோட பாடியை நான் தேர்த்தி ஆகணும். இந்த மாதிரி இல்லை, ரொம்ப வீக்காக இருக்குது. டானு கூட நான் சண்டை போட்டதுக்கு போனால் கண்டிப்பாக இந்த நிலைமையில இருந்தால் நான் செத்துருவேன். இன்னொரு பாடி அது பழைய மாதிரி கொண்டு வரணும் இருக்குது. டாக்டர் ஜோ எல்லாரும் முடியும்னு டாக்டர் ஜோ கிட்ட உதவி கேட்டிருப்பான். டாக்டர் ஜோ, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். என்னோட பாடி அது பழைய மாதிரி உங்களால் கொண்டு வர முடியுமா? அதுக்கு அவங்களும் சிரிச்சுக்கணும். கண்டிப்பாக என்னால் முடியும். ஒரு பாடி முன்ன இந்த மாதிரி என்னால் கொண்டு வர முடியும். ஆனால் எனக்கு கண்டிஷன் தான் இருக்குது. முன்ன சொன்ன அதே கண்டிஷன் தான் சொல்கிறாங்க. என்னது கண்டிஷன்? எந்த கண்டிஷன் பற்றி பேசுனுங்கிறீங்க? என்கிட்ட சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லைன்றான். அதுக்கு அவங்களும் வேறு ஒன்றும் இல்லை, என்னோட கண்டிஷன் என்னென்னா நீ தான் எனக்கு வேணும். ஒரு பாடி பார்ட்ஸ் எல்லாமே நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன். ஏன்னா நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க, உன் மேலே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு சொல்கிறாங்க.
நான் சொன்னது நினச்சி நீ பயப்படுறாரு. நான் போயிட்டு சொன்னது எல்லாம் போயிடும். அவனை ஒரு பெட் சாம்பிள் தான் எடுத்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இது நீ ஒத்துக்கணும்னா நீ சொன்ன மாதிரி அவனை வரும்போது நான் பையன் மாதிரி கொண்டு வரேன். முன்ன இந்த மாதிரி நான் கொண்டு வருவேன்றாங்க. இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கிறியான்னு கேட்குறாங்க. ஹீரோவும் ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஹீரோக்கு வேறு வழி இல்லை. டாக்டர் ஜோரா நம்பி ஆகணும். சரி ஓகே நாங்கள் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட பிளட் வச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பிளட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹியூமன் பிளட் மாதிரி இல்லையா. ஹீரோ வரும்போது தானாகவே இந்த ரேடியேஷன் தான் அப்சர்வ் பண்ணிக்குது. அதாவது இந்த கதிர்வீச்சுன்னு இருக்கு இல்லையா, அது நம்ம ஹீரோட பாடியை அப்சர்வ் பண்ணிக்குது. நார்மலாக மனுஷன் வரும்போது கதிர்வீச்சு ரேடியேஷன் இருந்தால் அவன் பார்த்தீங்கன்னா உருகி செத்து போயிடுவான். இல்லைன்னா கொடூரமா அவன் செத்துடுவான். ஆனால் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகலை இது வரைக்கும். இதை பற்றி டாக்டர் ஜோ சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உன்னோட பாடி அது ரொம்ப வீக்காக இருக்கு. ஏன்னு தெரியுமா, நீ 6 நாளாக ஒரு வாரமாக இனிமேல் சாப்பிடாம கோமா நின்ன மாதிரி பத்துன்னு நீ இப்போ ஃபுட்டு சாப்பிட்டா உனக்கு கொஞ்சமாச்சும் பலம் வரும், கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரென்த் உனக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ சாப்பிட்டு வந்தோடனே வேறு எங்கேயும் போகக்கூடாது, என்கிட்ட தான் வந்தாகணும். ஏன்னா நான் உன்னை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இருக்கேன். நீ தான் என்னோட பெஸ்ட்டு சிறந்த ஆராய்ச்சி பொருள்தான்னு சொல்கிறாங்க. இருக்கா ஒரு மாதிரி ஆகிட்டு ஷாக் ஆகி பார்த்துருவேன். என்னடா இந்த பொம்மலை எனக்கு சும்மா விடாது போலியா, ஆராய்ச்சி பண்ணணும் இந்த பொம்மலை என்னை போட்டு தள்ளிடுவா போலியான்னு ஹீரோ ஷாக் ஆகி பார்த்துன்னுக்குறான். கட் பண்ணி ஹீரோ அவனை ரூமுக்கு போயின்னு இருக்கா. அங்கே போய் பார்த்தனா யாரோ 2 பேர் ஹீரோ ரூமை வச்சு உடைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுகிறானுங்க. இந்த ரூம் உடைக்க முடியல, வேறு ரூமுக்கு போகலான்னு சொல்லி அவனுங்க கிளம்பிடுறானுங்க. ஹீரோ அவனுங்க போனோன்னு அந்த இடத்துக்கு வரான். வந்து அவன் கையில் ஒரு ரிமோட் மாதிரி இருக்கு. அந்த ரிமோட் ப்ரெஸ் பண்ணுற பாருங்க, அந்த டோர் திறக்குது. உள்ளே போய் வந்த பார்த்தா ஹீரோனா ஸ்டாக்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாலே அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஓ இது இந்த அளவுக்கு இம்பாக்ட், இந்த அப்பா கிப்ஸ் இந்த அளவுக்கு இம்பாக்ட் கொண்டு வந்திருக்கான்னு ஹீரோ பார்த்துன்னுக்குறான். சரின்னு கீழே குஞ்சு பார்த்தா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்குது. இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஃப்ளாஷ்பேக்கு ஞாபகம் வருது. பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவனை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கஷ்டப்பட்டு தேடி வந்து அந்த சாக்லேட் எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பானா அந்த பொண்ணு இந்த போட்டு தள்ளியிருக்கும் இல்லையா. அதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வந்து செம்ம வெளியாகிறான். கோவத்தில் சாக்லேட் சாப்பிட்றான் பாருங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கிற, ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கான். ஒரு அந்த சாக்லேட் சாப்பிட்றான் பாருங்க. அவனால் சுத்தமாக முடியல. இந்த சாக்லேட் சாப்பிட்டு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் மீறி இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்டுக்கிறான். இது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, நல்லா இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த பாக்ஸில் இருக்கிற முக்கால்வாசி சாக்லேட் இவன் சாப்பிட்டு முடிச்சிடுறான். அந்த நேரத்தில் எவனோ டோர் தண்ணுன்னு உள்ளே வரானுங்க. பார்த்தா இந்த 2 அல்லக்கையிடம் வந்துனுங்கிறானுங்க. ஒரு வழியாக அந்த ரூமை தந்துருச்சாரா, இவனும் இன்னும் உயிரோடு தாண்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துனுங்கிறானுங்க. ஓ இவ்வளோ ஸ்டாக் நீ ரெடி பண்ணி வச்சுருங்கன்னு பார்த்துனுங்கிறானுங்க. இந்த 2 அல்லக்கைங்களா ஹீரோ கிட்ட நீ எப்படி உயிரோடு இருக்க, எப்படி இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ ஸ்டாக் எப்படி வாங்கி வச்சேன்னு சொல்லி கேட்டுனுங்கிறானுங்க. ஓ பன்னி கூட்டம் வந்துருச்சான்னு சொல்லி ஹீரோ ஏந்துக்கிறான் பாருங்க. யார் பாட்டு பன்னி கூட்டம்னு அவனுங்க காண்டாகிறானுங்க. அந்த டைமில் டாக்டர் ஜோ ஹீரோட பிளட் வச்சு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வந்திருக்கும். இது பார்த்து அவங்களே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோ ஒரு செல்ஸ்ன்னு இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஆகிருக்கு. நார்மல் ஹியூமன் மாதிரி செல்ஸ் இல்லை, அது பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஆகிருக்கான். இது பார்த்து அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் இல்லை அந்த 2 அல்லக்கைங்களும் ஹீரோ கிட்ட கட்டினுக்கிறானுங்க. யார் பற்ற பண்ணி கூட்டன, உங்களை பார்த்து பண்ணி கூட்டணுன்னு ஹீரோ திரும்பி சொல்கிறான் பாருங்க. அவன் உடம்புல அவன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ரெட் கலர் ஆறா மாதிரி, ரெட் கலர் எனர்ஜி மாதிரி அவன் உடம்பு ஃபுல்லாக ஃப்ளோ ஆகின்னு இருக்கு. இப்போ ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி அவனும் முன்னாடி நடந்து வரான் பாருங்க. அவனோட ஆறு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். உங்கள் எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.